प्रणम माताजी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं तदादि स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं इदं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्री विशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पति कोपेश कोपिहा कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। மிகவும் அத்தியாவசியமானதாகும். இந்த செவிசாய்க்கும் முறைக்கு விசேஷமான முக்கியத்துவத்தை அளிப்பதற்காக இவ்விஷயத்தில் சர்வ மங்களகரமான அதிர்ஷ்டத்தை வேண்டி கோஸ்வாமி பிரார்த்தனை செய்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. எத்தனாவது படிச்சீங்க மாதாஜி? 15வது ஸ்லோகம் மாதாஜி. ஓகே. காண்டம் 2 அத்தியாயம் 4 பதம் 15. இங்க மறுபடியும் பகவானை சிருஷ்டிக்கும் முறையில பிரம்மதேவரோட பிரார்த்தனைகளை இங்க நாம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மதேவர் இங்க சொல்றார், சர்வமங்கலம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய பெருமைகள், நினைவுகள், அவரது தரிசனம், பிரார்த்தனைகள், அவரை பற்றி கேட்ட மற்றும் அவரது வழிபாடு ஆகியவை சாதகனின் பாவ விளைவுகள் எல்லாம் உடனே தூய்மை செய்யக்கூடியவை அப்படின்னு. சோ பகவானை பற்றி எப்பொழுதும் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் இப்படி நவவித பக்தி செய்யும் போது நம்மளுக்கு உள்ள தூய்மை கிடைக்குது. அதாவது உணர்வு தூய்மையாக்கப்பட வேண்டும். வெளிப்புற செயல்கள் நாம தூய்மையா வச்சிருக்கலாம், வீட்டை தூய்மையா வச்சிருக்கலாம், நம்மளோட முகத்தை உடம்ப தூய்மையா வச்சிருக்கலாம். ஆனா அதெல்லாம் டெம்பரரி. பட் உணர்வு தூய்மையாக்கப்பட வேண்டும். இன்னர் கான்சியஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா பக்தியில நம்மளுக்கு இன்னர் கான்சியஸ் ரொம்ப முக்கியம். வெளிப்புறமா நாம எப்படி வேணா டெக்கரேட் பண்ணிக்கலாம், பட் உள்ளத்துல நாம எவ்வளவு குரோதம் வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுக்கு எல்லாமே அமையும். பகவானோட கருணை நம்மளுக்கு கிடைக்கும். எந்த உணர்வுகள் மாசுபட்டிருக்கிறதோ அந்த உணர்வுகளால. ஹரே கிருஷ்ணா. கதவு மூடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க படிக்கும் போது மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ உணர்வு தூய்மையாக்கப்பட வேண்டும். உணர்வு தூய்மை இல்லாத இடத்துல பகவான் ரெசிப்ரோகேட் பண்ண மாட்டார். இப்ப எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். இப்ப எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் தன்னை ஒருவன் விடுவித்துக் கொள்வதற்குரிய மிகச்சிறந்த முறை மிக பெரிய அதிகாரியான சுகதேவ கோஸ்வாமியால் இங்க சொல்லப்படுகின்றது. அதனாலதான் பாகவதம் அமல்ல புராணம். பாகவதம் படிக்கிறதுனால உள்ள தூய்மை ஆயிட்டே இருக்கு, நம்ம பாவ விளைவுகள் போயிட்டே இருக்கு. இது சூட்சுமமானது, வெளிப்புறமா கிடையாது. வெளிப்புறமா நாம பார்த்தா தெரியாது, பார்க்கவும் முடியாது. ஆனா உணர முடியும். நம்ம பாவ விளைவுகள் போயிட்டு இருக்கு, நம்ம கர்ம விளைவுகள் போகிறதுனால நாம எவ்வளவு தெளிவாகின்றோம், அதனால வாழ்க்கையில எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலைக்கு வருகின்றோம் அப்படிங்கிறது படிப்படியாக உடனே நம்மளுக்கு தெரியாது. கிராஜுவலா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது பகவானை நினைவில் கொள்ளுதல், ஸ்மரணம், ஆலயத்துக்கு சென்று விக்கிரகத்தை தரிசித்தல், பகவான் முன்னிலையில் பிரார்த்தனை செய்தல் மற்றும் பகவான் புகழ் பாடுதல், கேட்டல், இது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கீர்த்தனமாகவும் வேறு முறைகளிலும் நிறைவேற்ற முடியும். எப்பவும் பகவானுடைய நாமத்தை சொல்றதுக்கு நம்மளுக்கு
இங்க வந்து எந்த கட்டுப்பாட்டு விதிகளும் கிடையாது. நாம் நாம் அஹாரி பகூதா நிஜ சர்வ சக்தி சத்தார்ப்பத நேமத ஸ்மரணேனா காலே. காலங்கள் கிடையாது. 24 மணி நேரமும் எப்ப வேண்டா பகவானோட கீர்த்தனை பண்ணிட்டே இருக்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப பகவானுடன் தாங்கள் உறவாடவில்லை என்று பக்தர்கள் எண்ணினாலும், பிரத்யட்சமாக தங்கள் முன் அவர் காட்சி தரவில்லை என்றாலும், அதனால் பக்தர்கள் ஏமாற்றமடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உடனே பகவான் ரெசிப்ரோகேட் பண்ணணும். ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிட்டேன். இன்னைக்கு 16 மாலைகள், 20 மாலைகள், ஏகாதசி அன்னைக்கு பாத்தீங்கன்னா 68 மாலைகள், இப்படி பக்தர்கள் போட்டி போட்டுட்டு பண்ணுவாங்க. உடனே பகவான் வந்து பிரத்யக்ஷம் ஆயிடுவாரான இல்ல. ஆனா அந்த சிம்டம்ஸ் உணர முடியும் நம்மளால. அந்த பியூரிபிகேஷன் உணர முடியும் நம்மளால. மனசுல ஒரு சாந்தியா, ஆனந்தமயோ அபியாஷாத். ஏன்னா ஆத்மா சாந்தம் தான் உண்மையானது. உடலுக்கு கிடைக்கின்ற இன்பம் எல்லாம் தற்காலிகமானது, நாட் எட்டர்னல். அதெல்லாம் டெம்பரரி. அப்போ பாடுதல், அந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், இதெல்லாம் வந்து இந்த பக்தி முறைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக பகவானின் சகவாசத்தை நம்மால் பெற முடியும். ஏன்னா இந்த அதாவது தியானம் அப்படி, யோகம் அப்படின்னா என்ன? யுஜ் அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வார்த்தையில வந்தது. பகவானையும் நம்மையும் இணைக்கும் சொல். அதுதான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம். இப்பெல்லாம் வந்து நாம கலிகாலே நாம ரூபேன கிருஷ்ண அவதாரே. அப்ப நாம ரூபத்துல வந்திருக்கிற அந்த கிருஷ்ணரை நாம உடனே அந்த நாமத்தை சொல்லும் போது அவர் நம் நாவல உடனே வந்து நடனம் ஆடுகின்றார். அப்ப ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே யாரெல்லாம் உச்சரிக்க தொடங்குறாங்களோ உடனே அவருங்க வந்து கனெக்ட் ஆகுறாங்க பகவான் கூட. எப்படி ஒரு டெலிபோன் எடுத்து நம்ம ஹலோன்னு சொன்னது நம்ம இப்ப ஒரு செகண்ட்ல அமெரிக்கால கனெக்ட் ஆகுறோம். இதெல்லாம் அந்த காலத்துல சொல்லியிருந்தா நம்மள யாரையாவது எதிலையா போட்டிருப்பாங்க. அதாவது டெலிபோன் வர்றதுக்கு முன்னாடி, நவீன காலத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா இப்ப நாம நம்புறோம். ஏன்னா ஒளி அலைக்கற்றைகள் மூலமாக நாம் எல்லாரும் மூலமா தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது போலத்தான் பகவான் எங்கே இருந்தாலும், அவர் கோலோக விருந்தாவனத்தில் இருந்தாலும் அவரது நாமத்தை சொல்லும் போது உடனடியாக நாம் தொடர்பு கொள்கின்றோம். இதுல வந்து கண்டிப்பா டவுட்டே படக்கூடாது. ஏன்னா இது அபராதங்கள்ல 10 அபராதங்கள்ல நாம படிக்கிறோம். நம்பிக்கையின்றி பகவானின் நாமத்தை உச்சரிக்க கூடாது. ஒருவேளை இது வேல்யூ இருக்கோ, இதெல்லாம் நிஜமா, இதெல்லாம் பொய்யா நாம சொல்லிட்டு இருக்கோமோ, வேஸ்ட் ஆஃப் டைமோ, அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. ஏன்னா ஸ்ரத்தை, நம்பிக்கை தான் முதல்ல முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா குடும்பம் நடத்த முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, நண்பர்கள் இருக்க முடியாது, உறவுகள் இருக்க முடியாது. நம்பிக்கை தான் முதல் அடிப்படை ஆதாரம். அப்ப பக்திக்கு இது ரொம்பவே முக்கியம். பகவான் கிருஷ்ணர் அல்லது ராமரின் புனித நாம ஓசையும் கூட சூழ்நிலையை உடனே திவ்யமாக மாற்றக்கூடியது. ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல். பகவானுடைய நாமம் பௌதிகமானதல்ல. இங்க வந்து எல்லாமே பௌதிகம் எக்ஸப்ட் ஒன்லி ஒன். அந்த ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா பகவானுடைய நாமம். பகவானை பற்றிய செய்திகள், பாகவதம், பகவத்கீதை, எதெல்லாம் பகவானுடைய செய்திகளை அடங்கி பகவானின் திவ்யத்தன்மையில் இருக்கின்றதோ அதெல்லாமே திவ்யமானது. மற்றதெல்லாமே பௌதிகம், எல்லாமே அமங்கலமானது. வெள்ளிக்கிழமை பூ வைக்கிறது மங்களம், பொட்டு வைக்கிறது மங்களம் நாம வேணா சொல்லிக்கலாம். அதெல்லாம் வெறும் சடங்கு. எது மங்களமானது அப்படின்னா பகவானை பற்றிய செய்திகள், நாமம், ரூபம், லீலை, குணங்கள் இவற்றை பற்றி பாடுவதும் கேட்பதும் என்று என்னைக்கும் ஸ்ரவணம், கீர்த்தனம் ரொம்ப முக்கியம். 9 விதமான பக்தி தொண்டுல கேட்பதும் சொல்லுவதும் ரொம்ப முக்கியம். 24 மணி நேரம் இதுக்கு கால அவகாசமே கிடையாது. ஸ்மரணே நான் காலி. எப்ப வேணா சொல்லலாம், எப்ப வேணா பேசலாம், எப்ப வேணா நினைக்கலாம். நாம இப்ப 1 மணி நேரம் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல நம்ம மத்த வேலைகளை செய்யலாம், அவ்வளவுதான், முடிஞ்சது இன்னைக்கு பகவானை பத்தி நினைக்கிறது. அப்படி கிடையாது. 24 மணி நேரம் பகவானோட சிந்தனையில் இருக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த பியூரிபிகேஷன் அப்படி கிடைச்சிட்டே இருக்கும் மெதுவா. அப்ப எங்கெல்லாம் அத்தகைய உன்னதமான தூய பக்தி தொண்டு நிறைவேற்றப்படுகிறதோ அங்கெல்லாம் பகவான் நிச்சயமாக இருக்கிறார். அப்ப பகவான் இல்லாத இடமே கிடையாது. அவர் சக்திமான். சக்திகள் மூலமாக எங்கும் பறந்து விரிந்திருக்கிறார். இது பக்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
நேத்தே நாம பார்த்தோம், பக்தியானாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்துவதக. பக்தர்கள் அல்லாத புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப இவ்வாறு கீர்த்தனத்தை குற்றமற்ற நிறைவேற்றுபவன் பெருமானின் சாதகமான கூட்டுறவை பெறுகிறான். சுக்ருதம் சர்வ பூதானாம், அவர்தான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் நண்பர். அப்போ அவருடைய உறவு கூட்டுறவை பெற்றால் மட்டுமே நாம ஆனந்தமா இருக்க முடியும். ஆனந்தமயோ அபியாஷாத். அவரை விடுத்து பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்க, அவரை விடுத்து நான் அனுபவிக்க வேண்டும், இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க பெரும் துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு எதிர்காலம் தெரியாது, மனசுல குழப்பம், கஷ்டம். இந்த கஷ்டங்கள் ஏன் வருதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க கிளியரா இருப்பாங்க. கஷ்டம் ஏன் வருதுன்னே தெரியாம, இப்ப நம்மள ஒருத்தர் வந்து ரோட்ல போறவன் ஒரு டபால்னு ஒரு அடி அடிக்கிறான், எதுக்காக நீ என்னை அடிச்ச, நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். ஆனா இயற்கை இந்த அடி அடிக்குது நம்மள. திடீர்னு மரணம் வருது, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, திடீர்னு நோய் வருது. ஆனா இதுக்கெல்லாம் விடை தெரியுதா? பக்தர் அல்லாதவர்களுக்கு தெரியாது. ஆனா பக்தர்களுக்கு தெரியும். இது வந்து மாயையோட செயல். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மஷு அப்படின்னு நம்ம பகவத்கீதையில படிக்கிறோம். பகவத்கீதையில தெளிவா நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. காரண காரியம் விளைவுகள் எல்லாவற்றிற்கும் காரண காரியம் யாரு அப்படின்னு. அப்போ அதை நினைத்தலும் பிரார்த்தனைகளும் மிக திறமையான வழிகாட்டலின் கீழ் நிறைவேற்றப்படுமானால் அவை விரும்பிய பலனை நமக்கு அளிக்கும். அப்ப பிரார்த்தனை நினைத்தல் அப்படிங்கறதெல்லாம் நாம யார் வேணா என்ன வேணா நினைக்கலாம். அதாவது ஒரு பௌதிகவாதி ஒரு டிவி வாங்கணும்னு ஆசைப்படுறவன் அதையே நினைச்சிட்டு இருப்பான். ஒரு புடவை வாங்குறவங்க ஆசைப்படுறவங்க புடவையே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு பிசினஸ் பண்றவன் அதையே நினைச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த மாதிரி நினைத்தல் கிடையாது. இது வழிகாட்டுதலின் கீழ் பக்தி தொண்டு பண்ணப்பட வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு கற்பனைக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்றது பரிந்துரைக்கப்படவில்லை. அதெல்லாம் தேவ வழிபாடுல ஈடுபடுறவங்க, நான் இது கொடுத்தா அது கொடுங்க, அது கொடுத்தா இது கொடுங்கன்னு, இது ஒரு பிசினஸ் கிடையாது. பக்தி என்பது தானாக ஊற்றெடுக்கின்ற அன்பு. இப்ப அதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா அதை கொண்டு வர்றதுக்காக நம்ம இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிச்சு குருவின் வழிகாட்டுதலின் கீழ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப பக்தி தொண்டு முறைகளை ஒருவன் புதிதாக உண்டு பண்ணக்கூடாது. நாம இதுக்கு முன்னாடி எல்லாம் பக்தி தொண்டு அப்படின்னா, பக்தி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு செய்வோம். எப்ப வேணா பூஜை பண்ணலாம், எப்ப வேணா பகவானை கூப்பிடலாம். துன்பம் வர்றப்பதான் அதிகமா கூப்பிடுவோம், இன்பம் வர்றப்ப மறந்துடுவோம். மறுபடியும் எப்ப துன்பம் வருதோ வேற ஒரு கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போய் யாராவது ஒரு பரிகாரம் சொல்றாங்களா, இல்ல யாராவது ஒரு கோயில்ல பால் ஊத்துது, வேப்ப மரத்துல பால் ஊத்துது அப்படின்னு சொன்னா உடனே அங்க ஓடுவோம். இங்க போனா ஒரு நல்லது காக்கா உட்கார பனம் பழம் பழுத்த மாதிரி. ஏன்னா நம்மளுக்கு அதுவும் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு, தஸ்யைவ ஹேதோ பிரயதேத கோவிதோ அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பாவ புண்ணியத்திற்கு தகுந்த மாதிரி வருவது வர நேரத்துல வந்தே தீரும். அது பாவமோ புண்ணியத்தின் விளைவோ, நாம இன்பத்தை அனுபவிக்கணும்னா அது தானா வரும், துன்பத்தை அனுபவிக்கணும்னாலும் அது தானாகவே வரும். நாம போய் எந்த கோயிலுக்கு போனாலும் அது நிக்கவே நிக்காது. எனக்கு புண்ணிய பலன்களோட இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா அது தானாகவே கிடைக்கும். அதுக்காக நம்ம எந்த செயலும் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே விழுந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு பாகவதம் கேக்குது நம்மள. அப்போ சுகதேவ கோஸ்வாமி அழகா சொல்லியிருக்காரு. அப்ப எந்த செயலும் நீங்க அதுக்காக கஷ்டப்பட்டு செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா செய்த செயல்களின் விளைவுகள் தானாக வந்துட்டே இருக்கும். இன்பமோ துன்பமோ அது வர்ற நேரத்துல வந்துட்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்கவே முடியாது. அப்ப இனிமேல் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்றதுதான் ஒரு புத்திசாலியோட வேலை. ஏன்னா பழசெல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணணுங்கிறவங்க பக்தி தொண்டு செய்யணும். அப்ப பக்தி தொண்டுக்கு செய்ய முடியாதவங்க அது வர்றதெல்லாம் வந்துட்டுதான் இருக்குன்றதை ஏத்துக்கிட்டு இனியாவது நாம எப்படி நல்ல முறையில பக்தி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு குரு மூலமா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆலயத்துள்ள பகவானின் வடிவத்தை ஒருவன் வழிபடலாம், அல்லது ஒரு மசூதியிலோ தேவாலயத்திலோ அருவமான முறையில் ஒருவன் பகவானுக்கு பக்தியூட்டும் பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கலாம்.
இப்போ பகவானுக்கு பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்க வேண்டும். எப்படின்னா புகழ், பகவானே புகழ் பாட வேண்டும். இப்ப அரசியல்வாதி மேடையில பேசுறான், ஒரு எம்எல்ஏ, அவன் மினிஸ்டரை பத்தி என்ன சொல்லுவான்? அவர் ரொம்ப நல்லவர், வல்லவர், இவ்வளவு திட்டங்களை அவர் செயல்படுத்தினார் அப்படின்னு. ஒரு சாதாரண வாழ்க்கையில நடைமுறையிலேயே மற்றவர்களை புகழ்வது எல்லாருக்கும் பிடிக்கும். அப்ப பகவானை நாம் புகழ்றதுனால அவர் ஒன்றும் பெரிய ஆள் ஆயிர போறது இல்லை. ஏற்கனவே அவர் மிக உயர்ந்தவர், மிகச்சிறந்தவர். அவர்தான் பரமபுருஷர், பரம அனுபவிப்பாளர், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக, எல்லாமே அவருக்குரியது. நாம புகழ் பாடுறதுனால அவருக்கு புகழ் கிடைக்கிறது கிடையாது. ஆனா இங்க ஜட உலகுல நாம புகழ் பாடுறதுனால அந்த புகழ் அவங்களுக்கு கிடைக்குது. இது ரொம்ப இந்த வித்தியாசத்தை நாம பார்க்கணும். அப்ப இங்க யாருமே அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க செய்யறது இல்ல, பகவானால் அவங்க சேவிக்கப்படுகிறார்கள். அப்படி பார்த்தா அந்த புகழ் எப்பவுமே பகவானுக்கு தான். அப்ப என்றுமே புகழுக்குரியவர் பகவான் மட்டுமே, மனிதர்கள் புகழுக்குரியவர்கள் அல்ல. அப்ப அதை தாழ்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் ஏத்துக்க முடியும். பொய் கௌரவத்துல அகங்காரத்துல இருக்கிறவங்கனால அதை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா பகவான் நம்மளை உள்ள இருந்து பரமாத்மாவாக செய்விக்கின்றார், ஆட்டுவிக்கின்றார். நாம் கருவிகளாக செயல்படுகின்றோம். இல்ல மாயை ஆட்டுவிக்கின்றது, நாம் கருவிகளாக செயல்படுகிறோம். பக்தர்களுக்கு பகவான் ஆட்டுவிக்கிறார், பக்தர் அல்லாதவர்களுக்கு மாயை ஆட்டுவிக்குது. சோ இங்க மதில் மேல் பூனை போல, நீங்க அந்த பக்கமும் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம். அப்ப யாரோட கண்ட்ரோல் இருக்கீங்க? இங்க இருக்கிறவங்க பகவானோட கண்ட்ரோல்ல ஃபுல்லா இருக்காங்க, பக்தர்கள். அந்த பக்கம் இருக்கிறவங்க மாயையோட கண்ட்ரோல்ல ஃபுல்லா இருக்காங்க. சோ 2 விதமாக நாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம். ஆனா நாம செயல்படுவதில்லை. அதைத்தான் நாம நினைச்சுக்கிறோம், நான் தான் செயல்படுறேன், அகங்காரம் விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே அப்படின்னு நினைச்சுக்குது. அப்போ ஆலயத்தில் வழிபடுவதாலோ அல்லது தேவாலயத்தில் பிரார்த்தனை செய்வதாலோ பாவ விளைவுகளில் விடுபட்டு விடலாம் என்று எதிர்பார்த்து வேண்டுமென்றே பாவங்களை செய்யும் மனோநிலை நாம்னோ பலாத்யஸ்யஹி பாபபுத்தி என்று அழைக்கப்படுகிறது. இதுவே மேலும் பக்தி தொண்டை நிறைவேற்றியுள்ள மிகப்பெரிய குற்றம். எனவே இத்தகைய பாவப்படுகொலைகளில் விழுந்து விடாதவாறு தன்னை ஒருவன் பாதுகாத்துக் கொள்வதற்கு பகவானை பற்றி கேட்பது மிகவும் அத்தியாவசியம். இந்த செவிசாய்க்கும் முறைக்கு விசேஷமாக முக்கியத்துவம் அளிப்பதற்காக இவ்விஷயத்தில் சர்வமங்களகரமான அதிர்ஷ்டத்தை வேண்டி கோஸ்வாமி பிரார்த்தனை செய்கின்றார். அப்போ இந்த செவிசாய்க்கும் முறைக்கு நாம முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்லோகம் படிச்சு யாராவது பொருளுரை படிங்க மாதாஜி, நான் வந்துடுறேன். ஹரே கிருஷ்ண. படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி, படிங்க. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா இல்ல நான் படிக்கட்டா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க படிங்க. விசச்சனாயச்சரணோ பாசதானாத் சங்கம் யூதஸ்யோ பயதோந்தராத்மனஹ வித்தந்திஹி பிரக்மகதிம் கதக்ராமாஹ தஸ்மை சுபத்ர ஸ்ரவசே நமோ நமக. சர்வமங்கலம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை மென்மேலும் நான் சமர்ப்பிக்கிறேன். புத்தி கூர்மையுள்ளவர்கள் அவரது தாமரை பாதங்களில் சரணடைவதன் வாயிலாக நிகழ் மற்றும் எதிர்கால வாழ்வுகளின் எல்லா பற்றுக்களில் இருந்தும் விடுபட்டு சிரமமின்றி ஆன்மீக வாழ்வை நோக்கி முன்னேறுகின்றனர். பொருளுரை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கும் தூய பக்தராவதில் சிரத்தையுள்ள ஒவ்வொருவருக்கும் பகவத்கீதையில் 18.64.66 மிக ரகசியமான முறையில் பின்வருமாறு உபதேசம் செய்திருக்கிறார். சர்வகுப்யதமம் பூய ஸ்ருணுமே பரமம் வசக்கா இஷ்டோஷி மே திருடம் இதீததோ வஷ்யாமி தேதீதம் மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோஷி மே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் ஸ்ரணம் பரஜா அகம் த்வா சர்வபாபப்யோ மோட்சயிச்சாமி மாசசக. எனது அருமை அர்ஜுனா, நீ எனக்கு பிரியமானவனாக இருப்பதால் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே எனது உபதேசங்களின் மிக ரகசியமான பகுதியை
நான் கூறப்போகிறேன். எனது தூய பக்தனாகி என்னிடம் மட்டுமே உன்னை அர்ப்பணித்துக் கொள். இவ்வாறாக பூரணமான ஆன்மீக வாழ்வும் உனது நித்திய உரிமையுமான எனக்குரிய உன்னத அன்பு தொண்டை நீ பெறுவாய் என்று நான் வாக்குறுதி செய்கிறேன். மற்ற எல்லா மதங்களையும் துறந்து என்னிடம் பூரணமாக சரணடை. இப்படி செய்தால் பாவ விளைவுகளிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். கவலைப்படாதே. புத்தி நுட்பமுள்ளவர்கள் பகவானின் இந்த இறுதி உபதேசத்தில் உறுதியான கவனத்தை பதிப்பார்கள். ஆத்மாவை பற்றிய அறிவே ஆன்மீக தன்னுணர்வில் முதற்படியாகும். இது இரகசியமான அறிவு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வருவது இறை உணர்வாகும். இது மிகவும் ரகசியமான அறிவு என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதையினுடைய அறிவின் உச்சகட்டமாக இருப்பது இறை உணர்வாகும். இறை உணர்வென்னும் நிலையை ஒருவன் அடையும் பொழுது அவன் தானாக முன்வந்து பகவானின் பக்தனாகிறான். இந்த பக்தி தொண்டு எப்பொழுதும் பகவத் பிரேமையை ஆதாரமாக கொண்டுள்ளது. இது கர்ம ஞான அல்லது தியான யோகங்களில் நியமிக்கப்பட்டுள்ள வழக்கமான முறைகளில் இருந்து முற்றிலும் வேறானதாகும். பகவத்கீதையில் வெவ்வேறு பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு வெவ்வேறு உபதேசங்கள் உள்ளன. வர்ணாசிரம தர்மம், சந்நியாச தர்மம், யதி தர்மம், வாழ்வின் துறவு நிலை, புலனடக்கம், தியானம் மற்றும் அற்புத சித்திகளின் பூரணத்துவம் போன்றவர்களை பற்றிய விளக்கங்கள் அதில் உள்ளன. ஆனால் பக்தன் வேதங்களில் விவரிக்கப்பட்டுள்ள அறிவுகளின் சாராம்சத்தை உண்மையாகவே கிரகித்து விடுகிறான். இம்முறையை மிகவும் திறமையாக கையாள்பவன் வாழ்வின் பூரண தத்துவத்தை உடனே அடைகிறான். மனித வாழ்வின் இந்த பூரணத்துவம் பிரக்மஹதி அல்லது ஆன்மீக வாழ்வில் முன்னேற்ற நடை என்று அழைக்கப்படுகிறது. பிரக்மஹதி என்பது பகவானுக்கு நிகரான ஓர் ஆன்மீக உருவத்தை அடைவதை குறிக்கிறது. மேலும் அந்த உருவில் முக்தி அடைந்த ஜீவன் ஆன்மீக உலகில் நித்தியமாக வாழ்கிறான். வாழ்வின் இப்பூரண தத்துவ நிலை தூய பக்தனுக்கு எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் சுலபமாக கிடைக்கிறது. அத்தகையொரு பக்தி வாழ்வு கீர்த்தனம், ஸ்மரணம், ஈட்சணம் போன்றவைகள் நிறைந்ததாகும். எனவே மனித உருவின் எந்த பிரிவிலும் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவதற்கு பக்தி வாழ்வின் இந்த எளிய முறையை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு விளையாட்டான சிறுவனாக பிருந்தாவனத்தில் பிரம்மதேவர் சந்தித்த பொழுது பின்வருமாறு அவர் பிரார்த்தனை செய்தார். ஸ்ரேய ஸ்ரீதிம் பக்திம் உதஸ்யே தேவிபோ கிளிஷ்யந்தி ஏ கேவலே போதே லப்தயே தேஷாமசௌ க்லேஷல ஏவ சிஷ்யதே நான்யத்யதா ஸ்தூல துஷாவஹாதினாம். பாகவதம் 10.14.4. பெரும் அளவிலான ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக அறிவாளியால் அடையப்படக்கூடிய மிக உயர்ந்த பூரண தத்துவத்தை அளிக்கக்கூடியது பக்தியே ஆகும். இங்கு மேற்கோள் காட்டப்பட்டுள்ள உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். குவியல் குவியலாக இருக்கும் உமியை விட ஒரு கையளவே ஆன உண்மையான நெல் அதிக மதிப்புடையதாகும். அதே போலவே ஒருவன் கர்ம காண்டம், ஞான காண்டம் அல்லது யோகாபியாசம் ஆகியவற்றின் கண்காட்டு வித்தைகளால் கவரப்படக்கூடாது. உண்மையான ஆன்மீக குருவின் கீழ் கீர்த்தனம் மற்றும் ஸ்மரணம் போன்ற எளிய செயல்களை செய்து மிக உயர்ந்த பூர்ண தத்துவத்தை அடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்கே மறுபடியும் பகவானின் புகழ் பாடப்படுகிறது. இப்ப சர்வமங்கலம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை மேன்மேலும் நான் சமர்ப்பிக்கிறேன். புக்தி கூர்மையுள்ளவர்கள் அவரது தாமரை பாதங்களில் சரணடைவதன் வாயிலாக எதிர்கால வாழ்வுகளின் எல்லா பற்றுக்களிலிருந்தும் விடுபட்டு சிரமமின்றி ஆன்மீக வாழ்வை நோக்கி முன்னேறுகின்றனர். இப்ப இந்த பற்று அறுப்பது அப்படிங்கிறதுதான் முக்தி. பௌதிகத்திலிருந்து பற்று அறுப்பதுதான் முக்தி. அப்ப முக்தியை அடைய வேண்டுமெனில் பகவானின் தாமரை பாதங்களில் சரணடையணும் அப்படின்னு தான் நாம பாக்குறோம். அதுக்குதான் பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, மன்மனா பகவத் பக்தோ மத்தியாசீமாம் நமஸ்குரு மாம் யவைசேசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. அப்ப பகவான் சத்தியம் பண்றாரு. யாருக்கு? அர்ஜுனனுக்கு. என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து என்னை பற்றியே எப்பொழுதும் பேசிக்கொண்டு எனக்காக செயல்படும் போது நீ என்னையே வந்தடைவாய். இப்ப என்ன பண்ணணும்? நாம சர்வ தர்மான் பரித்யட்ச மாம் ஏகம் சரணம் ரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியும் மோஷேஷாமி மாசூஷக அப்படின்றார். எல்லா தர்மங்களையும் விற்று. எந்த மாதிரி தர்மங்கள்? வர்ணாசிர தர்மம், சந்நியாச தர்மம், யதி தர்மம், வாழ்வின் துறவு நிலை, புலனடக்கம், தியானம், அற்புத சித்திகளின் பூர்ணத்துவம், இதை பற்றி எல்லாம். இதுல
புலனடக்கம் கண்டிப்பா வேணும். ஆனா மற்ற இந்த தர்மங்கள், நான் போய் ஆஹ் பிரம்மத்தோட ஒன்றிணைகின்றேன், ஞானம் வேண்டும், அந்த மாதிரி தர்மங்களை எல்லாம் விட்டு கைத்தவ தர்மம், 2வது ஸ்லோகம் பாகவத்துல அதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கைத்தவ தர்மங்களை எல்லாம் விட்டுட்டு உண்மையான தர்மம் எது அப்படின்னா பகவான் ஒரே ஒருவர், ஆதி மூலம், அவரை சரணடை. அகம் அகம் அப்படின்னு சொல்றாரு. அகம் அப்படின்னா என்னை மட்டும் சரணடை அப்படிங்கிறார். நான் வந்து கஷ்டத்துக்கு அந்த கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு போனேன், அந்த தேவர் கோயிலுக்கு போனேன், இந்த தேவர் கோயிலுக்கு போனேன், இப்படி எல்லாம் நாம மனதை சிதற விடாமல் வேவஷா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக ஹிய நந்தனாஸ் புத்தையோ அவ்யவசாயினாம். அப்ப பல கிளைகள் கொண்ட புத்தியில நாம வந்து எப்பவுமே ஒரு நிலையை அடைய முடியாது. இப்ப தண்ணிய வந்து ஒரே ஒரு பாட்டில்ல ஊத்துறோம் அப்படின்னா அது ஒரே நிலையா இருக்கும். ஆனா நான் வேற வேற பாட்டில்ல எடுத்து ஒரு கப் தண்ணிய நிறைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்துலயும் குறையாத்தான் இருக்கும். அது போல இங்க ஒரே ஒரு புத்தி, ஏகேக குருநந்தன, ஒருமுகப்படுத்த வேண்டும் புத்தியை. அவங்களை கும்பிட்டா இது கிடைக்குமா, இவங்களை கும்பிட்டா அது கிடைக்குமா, இப்படி பல்வேறு கிளைகள்ல இருக்கக்கூடாது. ஏன்னா நாம பாகவதம் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது அந்த நம்பிக்கை வேணும். பகவத்கீதை முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே பகவத்கீதை புரியும். ஏன்னா அது பரம ரகசியம், குஹ்யம் குஹ்யத்தமம். அப்போ இது வந்து ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியமான அறிவை அதுல பகவத்கீதையில தர்றாரு, பாகவதத்திலேயே அதேதான் தர்றாரு. அப்போ பகவான் பகவான் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இதை புரிஞ்சுக்க முடியும். அப்ப அதனாலதான் அகம் துவாம் அப்படின்னு, என்னை மட்டும் சரணடை, எல்லா பாவங்களையும் நான் நொடியில ஒரு செகண்ட்ல அழிச்சிடுறேன். ஆனா அந்த சரணடைவதற்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு, நிறைய தத்துவங்கள் இருக்கு. சரணடைறதுன்னா ரொம்ப எளிதான காரியம் அல்ல. சும்மா வாயில சொல்லிட்டேன் நான் சரணடைச்சிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்காக நிறைய நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப திடகாத்திரமா நாம அந்த பகவானை சரணடைகிறோம் அப்படின்னா அனுகுல்யச சங்கல்ப பிரதிகுல்யச வர்ஜன ரஷி ரீதி விஸ்வாசோ கொத்ருப்பவே வர்ணம் ததா ஆத்மக்ஷேப கார்பண்யே தத்விதா சரணாகதி. இந்த 6 தத்துவங்களையும் நாம பின்பற்ற வேண்டும். இப்ப மதிநுட்பம் உள்ளவர்கள் பகவானின் இந்த இறுதி உபதேசத்தில் கவனத்தை பதிப்பர். ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் சர்வ குஹ்யத்தமம் பூய ஸ்ருணு மே பரமம் வச்ச இஷ்டோ அசி மே திருடம் நிதி ததோ வஷ்யாமி தேஹிதம் அப்படின்னு சொல்லி இந்த 3 ஸ்லோகங்கள் வந்து பகவத்கீதையோட சாரம்சம். சாரம் அப்படின்னா என்ன? முடிவானது. சாரம், இதுதான் சாரங்க, இது இவ்வளவு படிச்சீங்களே, இதை புரிஞ்சுட்டீங்களா, இதுதான் சாரம், இதை புரிஞ்சுக்கலன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்றாங்க இல்லையா? அது போல இந்த 3 பகவத்கீதையோட ஸ்லோகங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்போ மதிநுட்பம் உள்ளவர்கள் பகவானின் இந்த இறுதி உபதேசத்தில் கவனத்தை பதிப்பார்கள். ஆத்மாவை பற்றிய அறிவே ஆன்மீக தன்னுணர்வில் முதல் படியாகும். ஏன்னா உடல் பற்றிய சிந்தனைகள்ல மூழ்கி இருக்கிறவங்கனால ஆத்மாவை பற்றி என்னைக்கும் நினைக்கவே முடியாது. ஏன்னா உடல் வந்து தற்காலிகமானது, ஆத்மா நிரந்தரமானது. அப்ப ஆத்ம அறிவு தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல் பற்றிய சிந்தனைகள்ல தான் விஞ்ஞானிகள் கூட மூழ்கி இருக்கிறாங்க. ஏன்னா வெளிப்புறமான கண்கள்ல வெளிப்புறமா தான் எல்லாமே பார்க்க முடியும். ஆனா அகக்கண் கொண்டு பார்க்கும்போதுதான் இறைவன் யார், நான் யார், இறைவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, ஆத்மாவா பரமாத்மாவா, இந்த ஆத்மா நான் என்ன, பரமாத்மா என்ன, பகவான் நான் என்ன அப்படின்னு வேறுபடுத்தி பல முடிவுகளை பெற முடியும். இறுதியாக அவர்கள் தெளிவடைய முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற எல்லாமே குழப்பத்துலதான் இருக்காங்க. ஏன்னா ஆத்மா பற்றிய ஞானம் இல்லாதவர்கள் வெறும் உடல் கருத்துக்களால இங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பேணி காப்பதற்கு புலனின்பத்துல ஆழ்ந்து இருக்கிறாங்க. அப்ப இறை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ரகசியமான அறிவு, குஹ்யத்தமம். இப்ப கீதை என்னோட அறிவின் உச்சகட்டமாக இருப்பது இறை உணர்வு. அப்ப ஏன் இது கான்சியஸ், கிருஷ்ணா கான்சியஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சில பிரபுபாதர் வச்சார் அப்படின்னா அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிப்புறமா நாம எப்படி வேணா நடிக்கலாம், பேசலாம், பண்ணலாம். ஆனா உணர்வு தூய்மையாக இல்லை எனில் அந்த நடிப்பெல்லாம் என்னைக்கு செல்லாது. ஏன்னா இந்த சூட்சுமமான உணர்வு அதுதான் அடுத்த உடலுக்கு பாஸ் ஆகுது.
இப்ப இறை உணர்வெனும் நிலையை ஒருவன் அடையும் பொழுது அவன் தானாக முன்வந்து பகவானின் பக்தனாகின்றான். இந்த பக்தி தொண்டு எப்பொழுதும் பகவத் பிரேமையை ஆதாரமாக கொண்டுள்ளது. இது கர்ம ஞான தியான யோகங்களில் நியமிக்கப்பட்டுள்ள வழக்கமான முறைகளிலிருந்து முற்றிலும் வேறானதாகும். அப்ப பிரேமை, அன்பு என்கிறது கர்ம ஞான தியான பாதைகளிலிருந்து ரொம்ப ரொம்ப வேறானது. அப்போ பகவத்கீதையில வெவ்வேறு பிரிவுகள்ல உள்ளவங்க வெவ்வேறு உபதேசங்கள் இருக்கு. இப்போ தமோ குணத்தில் உள்ளவங்களுக்கு கீழே இருக்கிற தேவதைகள் வழிபாடு, ரஜோ குணத்துல இருக்கிற அதுக்கு மேலுள்ள தேவதைகள் வழிபாடு, சத்துவ குணத்தில் உள்ளவங்களுக்கு விஷ்ணுவின் வழிபாடு. அப்ப அவங்கவுங்க குணத்திற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் வேதங்கள்ல விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரே முறையா எல்லாருக்கும் பாட சொல்றது கிடையாது வேதங்கள். இப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ஷன், எல்கேஜி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எல்கேஜி போர்ஷன், 10th லெவல்ல புரியறவங்களுக்கு 10th போர்ஷன், காலேஜ் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு காலேஜ் போர்ஷன். இப்படித்தான் வேதங்கள் பல வகையான மக்களுக்கு பல வகையான பிரார்த்தனைகள் பரிந்துரைத்திருக்கின்றது. ஒரே மாதிரி எல்லாருக்கும் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இம்முறையில் மிகவும் திறமையாக கையாள்பவன் வாழ்வின் பூர்ணத்துவத்தை உடனே அடைகிறான். மனித வாழ்வின் இந்த பூர்ணத்துவம் பிரம்மகதி அல்லது ஆன்மீக வாழ்வின் முன்னேற்ற நடை. இப்போ பிரம்மகதி அப்படிங்கிறது முழுமை, பூரணத்துவம். இப்ப பூர்ணத்துவம் பகவானுக்கு இணையானது. ஏன்னா பக்தர்களும் பகவானுக்கு இணையானவர்கள், ஆனா அளவால வேறு, குணத்தால ஒன்று. இப்ப நிகரான ஓர் ஆன்மீக உருவத்தை அடைவதை குறிக்கிறது தான் பிரம்மகதி. அந்த உருவில் முக்தியடைந்த ஜீவன் ஆன்மீக உலகில் நித்தியமாக வாழ்கின்றான். வாழ்வின் இப்பூர்ணத்துவ நிலை தூய பக்தனுக்கு எவ்விதமான சிரமங்களும் இல்லாமல் சுலபமாக கிடைக்கிறது. இப்ப இந்த பூர்ணத்துவ நிலை யாருக்கு? ஜீவன் முக்தன். அப்போ முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இங்க மனித உருவுல கூட நடமாடுறாங்க. முக்தி அடையிறது அப்படிங்கிறது சிலரெல்லாம் நினைப்பாங்க இறந்தாதான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு. அப்ப வாழும் போதே கிடைக்கிற முக்திக்கு பேர் தான் ஜீவன் முக்தா. அப்ப அவங்க உடலால பந்தப்பட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ ஆன்ம நிலையில இருக்கிற அவங்களுக்கு மிகவும் மிக உயர்ந்த ஞானிகளாக, ஞானத்தின் உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அவங்க பௌதிகத்துல விடுபட்டு இருப்பாங்க, ஆனா உடலால போர்த்தப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஜீவன் முக்தா. அவங்க எந்த ஒரு இருமைகளுக்கும் ஆட்படுறது கிடையாது. அத்தகைய ஒரு பக்தி வாழ்வு கீர்த்தனம், ஸ்மரணம், ஈசனம் போன்றவைகள் நிறைந்ததாகும். அந்த பூரணத்துவ நிலை அப்படிங்கிறது இந்த கீர்த்தனம், ஸ்மரணம், எப்பொழுதும் பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருப்பது, பாடிக்கொண்டிருப்பது, அது போன்றதெல்லாம் தான் முக்தி பெற்ற நிலை, முழுமையான. முக்திக்கு மேல பக்தி அப்படிங்கிறதும் இருக்கு. அது நாம போக போக புரிஞ்சுக்கலாம். அப்ப முக்தி அடையிறது இறுதி நிலையான்னு கேட்டா கிடையாது. முக்திக்கு மேல பக்தி இருக்கு. எனவே மனித உருவின் எந்த பிரிவிலும் கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பக்குவத்தை அடைவதற்கு பக்தி வாழ்வின் இந்த எளிய முறையை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு விளையாட்டான சிறுவனாக பிருந்தாவனத்தில் பிரம்மதேவர் பார்த்தப்போ அவர் பிரார்த்தனை செய்கிறாரு. ஸ்ரேயஸ்ருதிம் பக்திம் உதச்சிய தேவிபோ கிளிஸ்யந்தியே கேவல போத லப்தையே தேசாமசௌ கிளேச்சல ஏவ சிஸ்யதே நான்யத் யதா ஸ்தூல துஷாவகாதீனாம். பெரும் அளவிலான ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக அறிவாளியால் அடையக்கூடிய மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அளிக்கக்கூடியது பக்தி யோகமாகும். இப்ப ஆன்மீக செயல் நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் நிறைய சர்க்கஸ் எல்லாம் பண்றாங்க, நிறைய மேஜிக் வித்தையெல்லாம் பண்றாங்க சித்திகளை வச்சுக்கிட்டு. ஆனா அதெல்லாம் பூர்ணத்துவத்தை அடைய உதவாது. அப்ப ரொம்ப எளிமையான தன்னை பக்தன்னு வெளியில காட்டுறதை விட உணர்வை மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. ஏன்னா பக்தனாக நம்ம விபூதி பூசுறதுனாலயோ இல்ல திலகம் அணிந்து கொள்ளுவதாலேயோ இல்ல தோத்தி கட்டிக்கிறதுனாலயோ இல்ல ரொம்ப பக்திமயமா காட்டிக்கிறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது வெளிப்புறமாக. ஆனா அந்த உணர்வு மாற்றப்பட வேண்டும். அவன் தான் மிகப்பெரிய பக்தனாக முடியும். உணர்வு மாறாம, ஏன்னா உணர்வு மாறிய ஒரு பக்தன் வெளிப்புற அடையாளங்கள் எப்படி வேணா இருக்கலாம், மிகப்பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனா பற்றறுத்தவனா இருப்பான். நாம இதுக்கு நிறைய தடவை புண்டரீக வித்யாநிதி அவருடைய ஸ்டோரி பார்த்தோம். அதே போல மிகவும் மோசமான நிலையில் இருக்க ஜடபரதர் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரன் போன தலை காமிச்சுக்குவார், ரொம்ப அழுக்கா இருப்பார்.
ஆனா ஒரு வைரக்கல் எப்படி அழுக்கால் மூடப்பட்டிருக்கிறதோ அது போல அவரது ஆன்மீக நிலையானது மிக உயர்ந்த நிலையில இருந்தது. அவர் எச்ச துப்புனாலோ, அவர் மேல யூரின் பாஸ் பண்ணாலோ, இல்ல அவர் மேல எதை எடுத்து அடிச்சாலோ, சாணி எடுத்து அடிப்பாங்க, எதையும் கண்டுக்க மாட்டார், வாயே திறக்க மாட்டார், தன்னை ஒரு பைத்தியம் போல காமிச்சுக்கிட்டார். ஜடபரதர் வாழ்க்கை அவ்வளவு ஒரு மேன்மையான, ஏன்னா அடுத்து மான் பிறவி எடுத்து அடுத்தது மனித உடல் கிடைச்சிருக்கு. இந்த மனித உடல் விட்டா அவ்வளவுதான். ஏன்னா மனித உடல் மிகவும் அரிதானது. அந்த மனித உடலை எதற்கு பயன்படுத்தணும்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பகவானை பற்றி அறிந்து கொள்வதற்காக. இந்த தடவை ஏதாவது பேசினா அவ்வளவுதான், மாயை மறுபடியும் என்னை கட்டி போட்டுரும். எப்பவும் அவர் உயர்ந்த நிலையில ஆன்மீக சிந்தனையோடயே இருந்தார். அதனாலதான் அவர் வெளி மனிதர்களோட பேச்சே வச்சுக்கல. பேச்சு வச்சுட்டா தவறிடுவோம். அவர் ட்ரெஸ்ல எல்லாம் காட்டல, நான் பெரிய மானிட பிறவில இருந்து அந்தன பிறவி எடுத்திருக்கிறேன். ஒரு அழுக்கு பூநூல் போட்டுக்கிட்டாரு. அதுவும் அந்த சடங்கு அவங்க அம்மா அப்பாவால பண்ணப்பட்டது, பிராமண குடும்பத்துல பிறந்ததுனால. ஆனா அவர் சுவார்த்த பிராமணரோ இல்ல பிராமண பந்துவோ கிடையாது. அவர் பிராமண நிலையும் மீறிய வைஷ்ணவ நிலையில இருக்கிற ஒரு தூய பக்தரா எப்பவும் மனதில். அதனால அவருக்கு வெளிப்புற சடங்குகள் எல்லாம் அவசியம் இல்லாம போயிடுச்சு. சந்தியாவந்தனமே நீ வேணும் அப்படின்னு போய் அவர் தினம் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணி சூரிய பகவானை கும்பிட்டு அந்த கங்கை நீரை கங்கைக்கு அர்ப்பணிச்சு அதெல்லாம் அவர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் அதையெல்லாம் கடந்த உச்ச நிலையில இருக்கிறார். அப்போ ஃபார்மாலிட்டிஸ் வேண்டியது இல்லை அந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு. ஆனா அடிப்படை நிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா வேதங்களோட கொள்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும். எப்படி ஏபிசிடி தெரியாதவங்க கண்டிப்பா எல்கேஜில உட்காந்து படிச்சுட்டு தான் வரணும். ஆனா எல்லாம் தெரிஞ்சவங்க அந்த எல்கேஜி போக வேண்டாம், நீ டபுள் ப்ரொமோஷன் சொல்லி தூக்கி 5th உட்கார வைப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு இருக்கிற குழந்தை. இன்னைக்கு கூட நம்ம சமுதாயத்துல நம்ம இதுல பாக்கலாம், ஒரு சின்ன குழந்தை லெக்சரரா இருக்கு, ஒரு 10 years அந்த குழந்தை லெக்சரா இருக்கு. ஏன்னா எல்லாமே அதனோட அறிவுல எல்லாமே இருக்கு, அந்த நாலேஜ், அதனால லெக்சரா இருக்கு. ஆனா எல்லாரும் அந்த நிலையை அடைய முடியாது. அதனால தெரியாதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வரணும். எல்கேஜி, யூகேஜி, 1st, 2nd, 3rd, 4th, 5th. அப்போ 5th ஸ்டாண்டர்ட் ப்ரொமோட் ஆகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தவங்க வயசால கம்மியா இருந்தாலும் அவங்க ப்ரொமோட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா தகுதி அடிப்படை. அது போல இவருக்கு எல்லா தகுதிகளும் இருக்கிறது. எப்பவுமே பகவானோட சிந்தனையில் இருக்கிறாரு. வெளிப்புற உடம்பை பற்றி குளிக்கணுமா இல்ல நான் அலங்காரம் பண்ணிக்கணுமா அந்த நிலையில அவர் இல்ல. ஏன்னா எந்த மனிதர்களோட பேச்சு கிடையாது. ஆனா யாரையும் அவர் துன்புறுத்தல, யாரையும் அவமதிக்கல. ஆனா அவரை எல்லாரும் அவமதிச்சாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு துவந்தங்கள் கிடையாது, இருமைகள் அற்ற நிலையில இருந்தார். அதனால அவருக்கு எதுவுமே பாதிக்கல, வெளிப்புற செயல்கள் எதையும் பாதிக்கல. காளி தேவி கூட அவரை காப்பாத்தினாங்க. அந்த மிருகபலி கொடுக்கறவங்க கிட்ட இருந்து மானிட நரபலி, மானிடர்களையே பலி கொடுக்கிற அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. அதுக்காக அவர் நன்றி சொல்லிட்டு எல்லாம் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கல. அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போனார். காளிதேவி அதிசயப்பட்டாங்க, எவ்வளவு பெரிய பக்தர் அப்படின்னு. ஏன்னா அவர் உடல் போனாலும் சரி, இப்போ எனக்கு இந்த உடலை பற்றி கவலை கிடையாது, இந்த உடலால் ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ குவியல் குவியலாக இருக்கும் உமியை விட ஒரு கையளவான உண்மையான நெல் அதிக மதிப்புடையது. ஏன்னா நெல்லுலதான் அரிசி இருக்கு, உமியில என்ன இருக்கும்? அது ஒரு வேஸ்ட், தவிடு. அதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப குவியல் குவியலா தவிடு இருக்கிறத விட ஒரு கையளவு அரிசி போதும். அதே போல ஒருவன் கர்ம காண்டம், ஞான காண்டம் அல்லது யோகாபியாசம் இதெல்லாம் கண்கட்டு வித்தைகளால் கவரப்படக்கூடாது. உண்மையான ஆன்மீக குருவின் கீழ் கீர்த்தனம் மற்றும் ஸ்மரணம் போன்ற எளிய செயல்களை செய்து மிக உயர்ந்த பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோ நா வித்தியதே ஸ்வல்பம் அப்பியசிய தர்மசிய. பல வித்தைகள் எல்லாம் செய்யறதுக்கு போய் இங்க யோகா சென்டர்ங்கிற பேர்ல நிறைய பேரு கண்ணை மூடி உக்காருங்க, கால்ல ஒரு காலை கால் மேல போட்டு ஒரு ஆசனம் பண்ணுங்க, கைகளை இப்படி வையுங்க, கண்களை மூடியும் மூடாமல் வைங்க, இந்த சர்க்கஸ் எல்லாம் பண்றதை விட நம்ம பகவானின் நாம ரூப லீலைகளை இப்ப பாகவதம் கேட்கறது பெரிய புண்ணிய செயல். இப்படி போய் ஏமாந்து நம்ம பக்தியில பலவிதமான வேடதாரிகளோட
இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. பல சன்னியாசிகளை எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. அப்ப யோக முறை என்பது இந்த இந்த யுகத்துக்குரியது, கலி யுகத்துக்குரியது பக்தி யோக முறைதான். மற்ற யுகங்கள்ல வேற வேற முறைகள் இருந்தது. கோயில் கட்டுறது, யாகம் பண்றது, ஹோமம் பண்றது, தியானம் பண்றது. ஆனா அதெல்லாம் இப்போ முடியாதுன்ற ஒரே காரணத்தினால ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எளிமையான இந்த முறையை நம்மளுக்கு சொல்லியிருக்கார். அதுதான் பூர்ணத்துவம் அடைய மிக எளிய முறை. அடுத்தது பதம் 17. தபஸ்வினோ தான பராய யசஸ்வினோ மனஸ்வினோ மந்திரவித சுமங்களாக க்ஷேமம் ந விந்தந்தி விநாய தர்ப்பணம் தஸ்மைஷு பத்ர சர்வசே நமோ நம. ரேக்ஷ்ணா மாதாஜி, மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. புலமை வாய்ந்த பெரும் முனிவர்கள், பெரும் கொடைவள்ளல்கள், சிறந்த உழைப்பாளிகள், பெரும் தத்துவவாதிகள், யோகிகள், வேத மந்திரங்களின் தலை சிறந்த ஓதுவார்கள் மற்றும் வேத நியமங்களை உறுதியாக பின்பற்றுபவர்கள் ஆகியோர் தங்களது தலை சிறந்த பண்புகளை பகவானின் தொண்டிற்காக அர்ப்பணிக்காமல் எவ்வித நற்பயனையும் அடைய முடியாது என்பதால் அந்த சர்வமங்கலம் பொருந்திய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் நான் மென்மேலும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பொருளுரை. முன்னேற்றமான கல்வி, தர்ம சிந்தனையுள்ள மனப்பாங்கு, மனித சமூகத்தில் அரசியல், சமுதாயம் அல்லது சமய தலைமை மைத்துவம், தத்துவவாத கற்பனைகளால் யோக பிரயாசம், வேத சடங்குகளில் உள்ள சாமர்த்தியம் மற்றும் இவற்றை போன்ற மனிதனிடமுள்ள உயர்ந்த பண்புகள் அனைத்தும் பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தும் பொழுது மட்டுமே பூர்ணத்துவம் அடைவதில் அவனுக்கு அவை உதவுகின்றன. அவ்வாறு ஈடுபடுத்தாவிடில் எனில் அத்தகைய பண்புகள் அனைத்தும் பொதுவாக மக்களின் துன்பங்களுக்கு காரணமாகி விடுகின்றன. அனைத்தையும் ஒருவன் சொந்த புலனின்பத்திற்காக அல்லது பிறருடைய சேவைக்காக உபயோகிக்க முடியும். சுயநலத்தின் கூட இருவகை உண்டு. ஒன்று சொந்த சுயநலம், மற்றது விரிவடைந்த சுயநலம். ஆனால் இவற்றில் வேற்றுமை இல்லை. சுயநலத்திற்காக அல்லது குடும்ப நலத்துக்காக மேற்கொள்ளப்படும் திருட்டு ஒரே குணத்தை கொண்டதாகும். ஒரு திருட்டை தனக்காக அல்லாமல் சமத்துவத்துக்காகவோ அல்லது தேசத்திற்காகவோ செய்வதாகும். அதனால் அதில் குற்றமில்லை என்று வாதாடும் திருடன் எந்த தேசத்தின் சட்டத்தாலும் மன்னிக்கப்பட்டதோ இல்லை. ஒரு ஜீவனின் சுயநலம் பகவானின் சுயநலத்துடன் சரியாக ஒத்திருக்கும் பொழுது மட்டுமே அவனால் பூர்ணத்துவம் அடைய முடியும் என்ற அறிவு பொதுமக்களுக்கு இல்லை. உதாரணமாக, உடலையும் ஆத்மாவையும் ஒன்றாக காப்பாற்றி வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? சொந்த அல்லது சமூக உடலை பராமரிப்பதற்காக ஒருவன் பணம் சம்பாதிக்கிறான். ஆனால் பகவானுடனான தனது உறவை உணர்வதற்காக உடலை முறையாக பராமரித்தல் அல்லது உடலை ஆத்மாவையும் ஒன்றாக காப்பாற்றி வைப்பதற்குரிய எல்லா நன்முயற்சிகளும் மிருகங்களின் முயற்சிகளும் ஒப்பானதாகும். மனித உடலை பராமரிப்பதன் நோக்கம் மிருகங்களின் நோக்கத்திலிருந்து வேறுபட்டதே ஆகும். அதை போலவே கல்வி, பொருளாதார முன்னேற்றம், தத்துவ ஆராய்ச்சி, வேத இலக்கியங்களை கற்றல் அல்லது தானம், மருத்துவமனைகள் திறந்து வைத்தல் மற்றும் உணவு தானியங்கள் விநியோகித்தல் போன்ற புண்ணிய கர்மங்கள் ஆகியவற்றையும் கூட பகவானுக்கு சம்பந்தம் உள்ளபடிதான் நிறைவேற்ற வேண்டும். இத்தகைய எல்லா செயல்களும் முயற்சிகளும் பகவானின் திருப்திக்காக மட்டுமே இருக்க வேண்டும். வேற எவருடைய திருப்திக்காகவும் அல்ல. சம்சித்ரா ஹரி தோஷனம் பகவத்கீதையிலும் 9.27 இதே கொள்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது எதையெல்லாம் நாம் தானமாக கொடுக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் தவத்திற்காக செய்கிறோமோ அவை அனைத்தும் பகவானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் அல்லது அவருக்கு மட்டுமே செய்ய வேண்டும். இதை உணர்வற்ற திறமை வாய்ந்த தலைவர்கள் இறையுணர்வு கொண்டவர்களாக இருந்தால் அவரது கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றில் அவர்களுக்கு மேற்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளும் அவர்கள் எதிர்பார்ப்புக்கு பகவான் உள்ள முடிவை கொண்டு வராது. மேலும் இறையுணர்வு பெறுவதற்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளவாறு சர்மமங்கலம் பொருந்திய பகவானை பற்றி ஒருவன் செவியுற வேண்டும். ரேக்ஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இங்க வந்து சுயநலம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனக்காக மட்டும் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பது, தன் உடலை பேணி காப்பதிலே ஈடுபட்டு கொண்டிருப்பது. அப்போ சுயநலம் அப்படின்னா தன்னது உடலை மட்டும் பேணிக்காக்க முயற்சி பண்றது, தன்னை வந்து எப்பவுமே புலனின்பத்தில் ஆழ்ந்திருப்பது, அதுக்கான செயல்களையே ஈடுபட்டிருப்பது, இது வந்து சுயநலம். ஆனா மத்தவங்களுக்கு வந்து கல்வி அறிவுக்காக பணம் தர்றது, அவங்களுடைய ஆடைக்காக பணம் தருவது, இப்போ மருத்துவமனைக்கு உதவுறது,
இது எல்லாம் கூட நிறைய பேர் செய்யறாங்க, சொல்றாங்க இது வந்து சுயநலம் அல்ல, அது பொது நலம் அப்படின்னு. ஆனா இங்க வந்து பாகவதத்துல விவரிக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, பகவத்கீதையில உண்மையும் கூட விவரிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, உண்மை எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் விரிவடைந்த சுயநலம். இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும். விரிவடைந்த சுயநலம் அப்படின்னா, அதாவது இப்ப நாம ஒரு தானம் பண்றோம், தர்மம் பண்றோம் அப்படின்னா நாம அதற்காக சொத்து சேர்க்கணும். அப்போ நாம சொத்து சேர்க்கிறதே வந்து ஒரு போராட்டமா இருக்கும். ஏன்னா டாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் நாம ஒரு பொய்யான கணக்குகள் எழுதி, ஆடு மாடுகளை போல உழைத்து, ஏன்னா உழைப்பது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மனிதன் தன்னை பேணி காத்து கொள்வதற்காக மிருகங்கள் போலத்தான் நடந்துக்கிறான். ஒரு மிருகம் எப்படி உண்பது, உறங்குவது, உடலுறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்வதில் ஈடுபடுகிறதோ அதேதான் மனுஷனும் செய்யறான். அப்ப 6 அறிவுள்ள மனிதனுக்கும் அந்த மிருகத்திற்கும் 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு கொன்ற மிருகங்களும் அதேதான் செய்யுது. உண்பது, உடுப்பது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது, இனவிருத்தி பண்ணுவது. அப்ப மனிதனும் அதையே செஞ்சானா மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசமே கிடையாது. அப்போ நம்ம மனித உருவுல மிருக வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. ஆனா ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்கள் எல்லாருமே மிருகங்களாக இங்க பாகவதத்தில் ஒப்பிடப்படுகின்றது. அப்ப ஆத்மாவுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப மனிதன் ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு அதாதா பிரம்ம ஜிக்ஞாசா, கேள்விகள் கேட்க வேண்டும். நான் யார், கடவுள் யார், கடவுளுக்கும் என்ன எனக்கும் என்ன உறவு, நான் எங்கு, என்னுடைய லக்கு என்ன, இறுதி லக்கு என்ன, எல்லாரும் கேட்டா உங்க குறிக்கோள் என்னன்னு கேட்டா நான் டாக்டர் ஆகுறது, ஃபாரின் போடுறது, ஐஏஎஸ் எழுதுறது, ஐபிஎஸ் பாஸ் ஆகி நான் ஐபிஎஸ் ஆபீசர் ஆகுறது, எத்தனையோ சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே பௌதிகமானது. உண்மையிலே இதுல ஆன்மீகமானது கிடையாது. அப்ப ஆன்மீகமா நான் உடல் அல்ல ஆத்மா என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன்தான் மனித பிறவி எடுத்ததோட பலனை அறிகின்றான். ஆத்ம பரேஷானுபவம், அந்த ஆத்ம இன்பம் தான் நம்மள உண்மையான இன்பத்தை நோக்கி அழைத்து செல்கின்றது. உடலால நாம என்ன செஞ்சாலும் அந்த உடலுக்கு வந்து நோய் வரும், முதுமை வரும், இறப்பு வரும். மறுபடி பிறப்புங்கிற பேர்ல அந்த கருவுல போய் சிக்குண்டு அந்த ஆத்மா உடல் எடுத்து மறுபடி கஷ்டப்படுது. அப்ப இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிறதுதான் உண்மையான வாழ்வின் பெரும் சிக்கல். அப்போ ஒருத்தருக்கு வந்து நோய் வருது, புற்றுநோய் வருது அப்படின்னா அந்த புற்றுநோய் கற்றிய அற்ற வேண்டுமே தவிர அதை வலி நிவாரண மாத்திரைகளால அதை ஒண்ணும் செஞ்சிட முடியாது. அப்போ இந்த புற்றுநோய் அதிகமாயிட்டே போகும். அது போல நாம பிறப்பு, இறப்பு, முதுமை நோயை அறுக்கக்கூடிய உண்மையான மருத்துவம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பக்தி தொண்டு மட்டும்தான். அதை நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டுமே தவிர ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம், ஹட யோகம், அஷ்டாங்க யோகம் இதையெல்லாம் நம்ம வந்து பின்பற்றுகின்றோம் என்றால் அதுல வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா பல கோடி ஆண்டுகளாக அதை செஞ்சவங்க கூட இன்னும் முக்தி அடையாத நிலையில இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப இமயமலையில எல்லாம் போனீங்கன்னா உங்க வயசு என்னன்னு கேட்டா பல 1000 வருடங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால ஆயுளை பாதுகாத்துக்க முடியும் பல பயிற்சிகளை யோகாபியாசம் எல்லாம் பண்ணி. ஆனா அவங்க ஆத்மாவை வந்து அவங்க ஆத்மாவுக்கு அவங்க முக்தி அளிக்க முடியாது. அப்ப ரொம்ப எளிமையான முறை பக்தி யோகத்தை விட்டுட்டு பல சர்க்கஸ் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இந்த சுயநலம் அப்படிங்கிறது என்ன இங்க சொல்லப்படுது? இப்போ நான் மருத்துவ உதவி பண்றேன், பல பேருக்கு தானம் பண்றேன், அன்னதானம் பண்றேன், அதெல்லாம் வெளிப்புற உடலுக்கு, அது ஆத்மாக்கு கிடையாது. வெளிப்புற உடல் என்பது அழியக்கூடியது. நீங்க எவ்வளவுதான் கொடுத்தாலும், இப்போ ஒரு அனாதை கூப்பிட்டு நீங்க இப்ப சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா 1 நேரம் கொடுக்கலாம், 1 நாள் கொடுக்கலாம், 1 மாசம் கொடுக்கலாம், இல்ல 1 வருஷம் கொடுக்கலாம். ஆனா இறக்குற வரைக்கும் நான் உனக்கு சாப்பாடு போடுறேன்ப்பா, நீ எங்கிட்டயே இரு அப்படின்னு அவன் சோம்பேறி பண்ணி நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. கண்டிப்பா யாராலையும் அது முடியாது. அப்ப தானங்கிறது அந்த அழியக்கூடிய உடலுக்கு நீங்க கொடுக்கிற தானம் வந்து கண்டிப்பா அழிஞ்சிரும். அவன் உடல் அழியும் போது அந்த தானம் அழிஞ்சிரும். ஆனா ஆத்மா என்றும் அழியாதது. நா ஜாயதோ மிரியதேவா கதாசின் நாயம் பூத்வா பவித்தாவா நபூயக அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ நகன்யதே ஹன்யமானே சரீரே நைனம் சிந்தந்தி அஸ்திராணி நைனம் தகதி பாவக. இப்படி ஆத்மாவை பற்றிய விளக்கம் நம்மளுக்கு 2வது அத்தியாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க எல்லா ஸ்லோகங்களையும் அப்படியே கத்திருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆத்மா நிரந்தரமானது. ஆனா அழிவற்ற அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான ஞானம் தான் மிக உயர்ந்த தானம்.
ஏதோ வாயில வருதுங்கிறக்காக தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பொய். அதெல்லாம் எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. ஏன்னா இங்க சாஸ்திர கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதாரமற்ற எதையும் நாம சொல்லவே கூடாது. ஆதாரத்துடன் செய்திகளை வந்து நாம பேசணும். அதுதான் பாகவதம், பகவத்கீதை. நம்ம வாயில வர்றதெல்லாம் சொல்லிட்டு ரைமிங்கா சொல்லிட்டு அது நல்லா இருக்கு சொல்றதுக்கு அப்படிங்கிறது கிடையாது. அப்ப இந்த விரிவடைந்த சுயநலம் அப்படிங்கிறது, இந்த தானம் எல்லாம் எதுக்காக பண்றாங்க? அவங்களுடைய புண்ணிய பலன்களை அதிகரிக்கிறதுக்காக பண்றாங்க. அப்ப வெளிப்புற உடலுக்கு அவங்க செய்யற தானம் நிரந்தரமானது அல்ல. அப்போ என்னுடைய இனம், என்னுடைய மொழி, இவங்க என் நாட்டுக்காரங்க அப்படின்னு அந்த விரிவடைந்த சுயநலமாகுது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே ஆத்ம ரூபத்துலதான் காண வேண்டுமே ஒழிய உடல் ரூபத்துல கிடையாது. இது பெண், இது ஆண் அப்படிங்கிறதே தவறு. ஏன்னா ஆத்மாவுக்கு அடையாளம் கிடையாது. நான் இறந்தேன் அப்படின்னா இப்ப என்னோட உடையில் என்ன பெண்ணுடையில இப்ப நான் இருக்கேன். அப்ப ஒரு ஆணை நினைத்து இருக்கும்போது ஆணோட உடல் எனக்கு கிடைக்கும். அது என்னோட கர்மாவை பொறுத்து நாயோட உடல் கிடைக்கும், இல்ல மீனோட உடல் கிடைக்கும். நம்மளோட பரிமாண வளர்ச்சியில நாம மறுபடியும் பின்னாடியும் போலாம் நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. அப்ப நாய் மாதிரி உழைக்கிறவங்க, நாய் மாதிரி செய்யறவங்க எல்லாம் நாயோட உடல் தான் அடுத்த பிறவில கிடைக்கும். சோ உடல் கிடைக்கிறது கூட நம்மளுக்கு 84 லட்சம் பிறவிகள் இருக்கின்றது. அதுல எந்த உடல் கிடைக்குது அப்படின்னு தெரியாது. ஆனா மனித உடல் கிடைக்கிறதுக்காக ஒரு கேரண்டி வேணும் அப்படின்னா பக்தர்களோட சங்கம் வேணும். பக்தர்களோட சங்கத்துல எப்பவும் பகவானுடைய புகழ், நாமம், ரூபம், லீலைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அட்லீஸ்ட் மனித உடலாவது கேரண்டி. நம்ம பக்தி செய்யலினா கூட நம்மளுக்கு அந்த அஜ்ஞான ஸ்ருதி கிடைக்கும். அஜ்ஞான ஸ்ருதி அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமல போற போக்குல ஒரு கோயில ஒருத்தன் காட்டினான். அப்போ அவன் எதுவுமே நல்லா செஞ்சது கிடையாது, பெரிய பாவி. நரகத்துக்கு போனான். நரகத்துல போய் அவனை அந்த தீயில சுட்டாங்க. தீயில சுடும்போது அவன் கையை மட்டும் வேகல. ஏன்னு கேட்டா அந்த ஒரு வழிபோக்கனுக்கு அவன் கோயில் எங்கேன்னு அந்த கையில காட்டுனான், ஏதோ அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால அந்த கை மட்டும் அவனுக்கு துன்பத்தை தரல. மத்த உடம்புல எல்லாம் அவனுக்கு நரக வேதனை. அந்த தீயில் விட்டதுனால அவனுக்கு அப்படியே அந்த தீயினோட தாக்கம், அந்த தீயில நம்ம கைய வச்சா எப்படி இருக்கும் அது போல கொதிச்சு உடம்பெல்லாம் அப்படி வலி எடுத்தது. ஆனா அந்த கை மட்டும் வலிக்கல. அதுக்கு காரணம் அவன் செஞ்ச அஜ்ஞான ஸ்ருதி. தெரியாம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கான். அப்ப தெரியாம செஞ்சதுக்கே அவ்வளவு புண்ணியம்னா, அப்ப தெரிஞ்சு நாம பகவானுடைய நாமங்களை சொல்லும் போது நாம செய்த பாவங்கள் எல்லாம், மலை போன்ற பாவங்கள் எல்லாம் ஒரே ஒரு தீக்குச்சியினால எப்படி எரிக்கப்படுகின்றதோ அது போல பகவானுடைய நாமத்தை உள்ளம் உருகி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற நாமத்தை நாம் சொல்லும் போது அந்த மலை போன்ற பாவங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு விடுகின்றது. அப்ப இதுதான் விரிவடைந்த சுயநலம். அப்ப விரிவடைந்த சுயநலங்கிறது வெளிப்புற சமூக அந்தஸ்துக்காக நான் தானம் கொடுக்குறேன், இல்ல என்னுடைய சுயநலத்துக்காக தானம் கொடுக்கறதுங்கிறது. அப்போ என்னுடைய இனம், என்னுடைய நாடு அப்படின்னு பாக்குறது எல்லாமே விரிவடைந்த சுயநலம். ஏன்னா நம்மளுடைய நாடுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த ஜீவன் இப்ப தற்காலிகமா வாழ்றதுக்கு ஒரு உடல் கொடுத்துருக்காங்க. தற்காலிகமா அந்த இடமோ உடலோ இல்ல மொழியோ இல்ல தாய் தந்தையரோ நம் உடல் மூலமாக வந்த சொந்தங்களோ நிரந்தரம் அல்ல. தனியா பிறக்கிறோம், தனியா போக போறோம். அப்ப இதையெல்லாம் நம்பி நாம ஏமாறக்கூடாது. யாரும் போகும்போது எதையும் கொண்டு போறது கிடையாது, கொண்டு வந்ததும் கிடையாது. பிறக்கும் போது எந்த உடையும் இல்லை நம்மளுக்கு. அந்த உடல் மறுபடியும் மண்ணுக்குள்ள போக போகுது. சோ இருக்கிற வரைக்கும் அதற்காக நாம் கிடந்து அதுக்காகவே பாடுபடக்கூடாது. நாயம் தேகோ தேகபஜாம் நிர்லோகே கஷ்டான் காமாம் அர்ஹதாம் விட்புஜாம் ஏ தபோ திவ்யம் புத்திரகாயன சத்துவம் தஸ்மாத் சீத்தியேத் அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகம். அதுல என்ன சொல்லப்படுறது, நாய்களும் பன்றிகளும் கூட கிடந்து பாடுபடுது. என்னோட குடும்பம். இப்ப பன்றி என்ன பண்ணுது, மலத்தை தின்கின்றது. அது சொல்லுது என் குடும்பம் அப்படின்னு. குழந்தைகளை பெத்துக்கிட்டு 10-15 குட்டிகளை போட்டுட்டு அதுக்கு நெய்யால் கொடுத்த பொங்கல் எல்லாம் பிடிக்காது. அது மலத்தையும் சாக்கடையும் தான் விரும்பும். அதனால இங்க உபதேசம் யாருக்கு சொல்லப்படுது, தன்னுடைய பசங்களுக்கு சொல்றார்,
நாயம் தேகோ தேகபஜாம் நிர்லோகே கஷ்டான் காமான் அர்ஹதாம் வித்புஜாமே தபோ திவ்யம் புத்திரகாயன சத்வம் சீத்தியத் தஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவ அனந்தம் அப்படின்னு. நாய்களும் பன்றிகளும் கொடுத்தா வாழ்க்கையை நடத்துது. அதுல என்ன பிரயோஜனம்? நாமளும் வாழ்க்கையை அது போல நடத்தினா என்ன பிரயோஜனம்? அப்போ நான் இந்த சுயநலம், விரிவடைந்த சுயநலம் இதெல்லாம் விட்டுட்டு பகவான் எல்லாருக்கும், எல்லா உயிர்வாளிகளுக்கும் ஒருவர் தான். நாம தான் இனம் பிரிச்சுக்கிறோம். நாம் எல்லாருமே பகவானோட அங்கங்கள். நம்ம எல்லாருமே பகவானுக்கு சொந்தம். நாயோட உடம்புல இருக்கிற அந்த உயிர்வாளியும் ஏதோ அது செஞ்ச கர்மனால நாயோட உடம்புல இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆத்மா பகவானுடையது. அங்கேயும் அவர் பரமாத்மாவாக இருக்கிறார். அதனால எல்லா உயிர்வாளிகளையும் மதிக்க வேண்டும். இப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் அதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அந்த அந்த உயிர்வாளியோட பரிமாண வளர்ச்சியில தடை பண்ணுகிறோம், அது நம்மளுக்கு பாவத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாம நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாம கிடையாது, வெளியில இருக்கிறவங்க. அப்போ இங்க காமஸ்ய நேந்திர பிரீத்தி லாப்கோ ஜீவேத யாவதா அப்படின்னு சம்சித்திர் ஹரிதோஷனம் அப்படின்னா பகவான் ஹரியை சந்தோஷப்படுத்துறதுதான் இறுதி முடிவா இருக்கணும். நாம என்ன ஒரு காரியம் செய்தாலும் 24 மணி நேரத்துல நாம என்ன செஞ்சாலும் அது பகவானுக்கு உகந்ததா, பகவான் அதுல விருப்பப்படுவாரா, பகவானை திருப்தி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு தூய பக்தனாலதான் பகவானை ஹரிதோஷனம் அப்படின்னா ஹரியை திருப்திப்படுத்த முடியும். ஹரியை திருப்திப்படுத்துவது மட்டுமே வாழ்வில் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். இப்ப நாம பாகவதம் பேசுறோம், இது பகவானை திருப்திப்படுத்தும். பாகவதம் கேட்கிறோம், இது பகவானை திருப்திப்படுத்தும். இப்ப பகவானுக்காக நான் சமையல் செய்யறேன், பகவானுக்கு அதை எடுத்து வச்சு அதை பிரசாதமா சாப்பிடுறேன், அது ஹரியை திருப்தி பண்ணும். இப்படி அவரை திருப்தி பண்ணுவதுதான் நம்ம நோக்கமா இருக்கணும். ஏன்னா ஒரு கையோ காலோ நம்ம உடலை திருப்தி பண்ணலைன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த உடல் மோசமான நிலைக்கு போயிடும். கை சொல்லுது, நான் உன்னை திருப்திப்படுத்த மாட்டேன், நான் சாப்பாடெல்லாம் எடுத்து தர மாட்டேன், நான் தான் உனக்கு எப்ப பாரு வேலை செய்யணுமா. கால் சொல்லுது, நான் தான் எப்ப பாரு கஷ்டப்பட்டு நடக்கிறேன், எனக்கு கால் வலிக்குது, நான் உட்காந்துக்கிறேன், நீ என்னமோ பண்ணு, நீ எங்கேயும் போக முடியாது, நான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேன். கண்ணு சொல்லுது, நான் உனக்கு பார்த்தாதானே நீ கை எடுத்து கொடுக்குற, நான் பார்க்க மாட்டேன், நீ என்னமோ பண்ணு அப்படின்னு ஒரு உறுப்புகள் சண்டை போட்டதுன்னா இந்த உடலானது நல்லா இருக்காது. அது போல பகவானுடைய அங்கத்துணுக்கான நாம பகவானை திருப்தி செய்யும் போது தானாக எல்லா உறுப்புகளும் திருப்தி அடைகின்றது. அப்ப பகவான் நம்ம திருப்தி பண்ணலைன்னா என்ன ஆகும்? நாம கஷ்டப்படுவோம். அதனாலதான் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்னா பகவானை விட்டு பிரிந்து நான் அனுபவிக்கும்ன்ற எண்ணத்துல இங்க எல்லா செயலையும் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனா பகவான் இல்லாம நான் என்னால அனுபவிக்க முடியாதுங்கிற உண்மைய ஒரு பக்தனால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அப்ப பகவான் இல்லாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம கஷ்டப்படுகிறோம். பகவானுடன் சேர்த்து பகவான் அந்த அங்கங்கள் அந்த உடலுக்கு சேவை செய்யும் போது தானாக பலன் பெறுகிறதோ அது போல பகவானுக்கு நாம சேவை செய்யும் போது தானாக நாம திருப்தி அடைவோம். அதுதான் இங்க மிஸ்ஸிங். நம்ம துன்பத்திற்கு காரணம் என்னன்னு தெரியாம துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா தெரிஞ்ச உடனே நாம அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பகவானுக்கு எப்பொழுதும் சேவை செய்ய வேண்டும். ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்திய தாச, பகவானுக்கு நான் தாசனாக, பகவானுடைய தொண்டர்களுக்கு நான் தாசனாக இருக்க வேண்டும், அடியேனுக்கு அடியேனாக இருக்க வேண்டும். ஏன்னா பக்தியில மட்டும்தான் அப்படி இருக்க முடியும். மற்ற ஃபீல்டுல எல்லாம் நீங்க பௌதிகத்துல போனீங்கன்னா ஒரு அரசியல்வாதியோ ஒரு டீச்சரோ ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு ஸ்டூடெண்டோ எல்லாருமே பாத்தீங்கன்னா தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனா பக்தியில மட்டும்தான் நான் எல்லாருக்கும் நான் அடிமை அப்படிங்கிற ஒரு பணிவான மனநிலை இருக்கும். ஏன்னா பக்திங்கிறது மிக உயர்ந்த ஒரு சாப்டர், மிக உயர்ந்த ஒரு சப்ஜெக்ட். ஆனா அதைத்தான் இப்ப கடைசியா ஒதுக்கி வச்சுட்டு மக்கள் எல்லாத்தையும் மத்ததெல்லாம் போட்டுட்டு உழப்பிட்டு இருக்காங்க. இதை மட்டும் விட்டுட்டு அப்போ ஒரு 0 எத்தனை 0 போட்டாலும் அதுக்கு வேல்யூ இல்லை. முன்னாடி அந்த பக்தி தொண்டு பகவான் அப்படிங்கறத கொண்டு வரல, அந்த ஒன்று அப்படிங்கிற நம்பர் போடலைன்னா அந்த 0க்கெல்லாம் மதிப்பு இல்லை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பௌதிக படிப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு அழகு இருந்தாலும் சரி, எவ்வளவு புகழ் இருந்தாலும் சரி, அதுக்கு மதிப்பே கிடையாது. அப்ப எவ்வளவு இருந்தாலும் அந்த பக்திங்கிறது பகவானுக்கு தொண்டு செய்யும் மனோபாவம் இல்லை அப்படின்னா அது எல்லாம் வேஸ்ட். வெறும் 0க்கும் என்னைக்கும் மதிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் 1 என்கின்ற
பக்தி அப்படிங்கிற பகவான் ஒன்றை வைத்தால் மட்டுமே உங்ககிட்ட இருக்கிற அழகு, செல்வம், வீரம், புகழ் எல்லாம் கிடையாது. அதுதான் இங்க 9.27 ஸ்லோகத்திலையும் சொல்றாங்க. எத் கரோசி எத் ஜிகோசி ததாசியத் எத் தபசி கௌந்தேய தத் குரு ஸ்வமத் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி, எதை செய்கின்றாயோ, எதை உண்கின்றாயோ, எதை படைக்கின்றாயோ அதையெல்லாம் எனக்காக செய் அப்படின்றார். இப்ப இறை உணர்வற்ற திறமை வாய்ந்த தலைவர்கள் இறையுணர்வு கொண்டவர்களாக இருந்தால் அல்லாது கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவற்றில் அவர்கள் மேற்கொள்ளும் பல்வேறு முயற்சிகளும் அது அவர்கள் எதிர்பார்க்கும் பயனுள்ள முடிவை கொண்டு வராது. ஏன்னா அங்க வெறும் 0 இருந்து பயனே கிடையாது. நான் ரொம்ப உழைக்கிறேன், நான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் ரொம்ப பெரிய பணக்காரன், இதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அங்க பக்தி பகவான்ற சென்ட்ரலைஸ் பண்ணலைன்னா, பகவானை உள்நிறுத்தி செய்யாத எந்த செயலினால பிரயோஜனம் கிடையாது. அப்போ தலைவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பக்தர்களாக இருக்கும் போதுதான் தன்னை வழிநடத்தும் பிரஜைகளுக்கு அவங்க வழிகாட்ட முடியும். யதா ராஜா ததா பிரஜா, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வழி. அப்ப மன்னன் திருடனாக, கொள்ளைக்காரனாக, லஞ்சம் வாங்குறவனா இருந்தா மக்கள் இதுதான் கலியுகத்துல நடக்குது. ஏன்னா பக்தி இல்லாத தலைவர்கள், வேத கல்வி இல்லாத தலைவர்கள், அப்போ நாஸ்திகர்கள், அசுரத்தன்மை, 4 விதமான மக்கள், மூடர்கள், இவங்கெல்லாம் தான் தலைவர்களாக இருக்கிறார்கள். அவங்களால எப்படி மக்களை வழிநடத்தி செல்ல முடியும்? ஏன்னா தனக்கே ஒண்ணும் தெரியாதப்ப அடுத்தவங்களுக்கு எப்படி அவங்க சொல்ல முடியும் நல்ல வழி? அப்போ ஒரு திருடன் காட்டுற வழியில தான் மற்றவங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. மேலும் இறையுணர்வு பெறுவதற்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ளவாறு சர்வமங்கலம் பொருந்திய பகவானை பற்றி ஒருவன் செவியுற வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். பாகவதம் கேட்கறதுக்கு யாருக்கு பிடிக்காம இருக்கும்? ஏன்னா ஆரம்பத்துல நம்மளுக்கு நோய் இருந்தா, ஜட நோய் இருந்தா, அந்த மஞ்சக்காமாலை நோய் இருந்தா அந்த கரும்பு ஜூஸ் இனிக்காது. கரும்பு ஜூஸ் எப்ப இனிக்கும்? அந்த ஜட நோய், மஞ்சக்காமாலை நோய் கம்மியாக கம்மியாக அந்த கரும்பு ஜூஸ் இனிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா புரிய புரிய பாகவதம் நம்மளுக்கு மேலும் சுவையை தந்து கொண்டே இருக்கும். அப்புறம் நாம டெய்லி கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளால கேட்காம இருக்கவே முடியாது. ஹரே கிருஷ்ணா, இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப தடங்கள், ரொம்ப மன்னிக்கணும் எல்லாரும். பரவாயில்லைங்க மாதாஜி.